Hello students, in this session we are going to discuss about multi-quadrant or 4-quadrant operation of drive. இது ரொம்ப important question. எந்த குவாட்ரண்ட்டில் டார்க் வந்து நெகட்டிவ், எங்கே பாசிட்டிவ், எங்கே மோட்டரிங் ஆக்ஷன், எங்கே பிரேக்கிங் ஆக்ஷன், இதை பற்றி தான் இந்த டாபிக். ஃபஸ்ட்டு மோட்டரிங் டார்க்னால் என்ன? மோட்டரிங் டார்க் அப்படின்னா to overcome the load of the motor. Torque helps to overcome the motor load. அதாவது மோட்டரோட அந்த லோடை ஓவர்கம் பண்ணுறது தான் இந்த மோட்டரிங் டார்க். டு ஓவர்கம் தி லோட் ஆஃப் மோட்டார். நெக்ஸ்ட்டு பிரேக்கிங் டார்க் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு மோட்டரிங் டார்க் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிரைவ் சிஸ்டத்தில் சம் லோடு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ஆர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு வச்சுக்கலாம். பைக் அதில் நார்மலாக லோடு இருக்கும். அந்த லோடை ஓவர் கம் பண்ணி அதை ரொட்டேட் ஆக வைக்கிறது தான் என்னது அந்த மோட்டரிங் டார்க். ஓகே, பிரேக்கிங் டார்க் அப்படின்னா டு லிமிட் த ஸ்பீட் ஆஃப் மோட்டார். பிரேக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். பிரேக்குன்னா என்னென்னா ஸ்பீடை லிமிட் பண்ணுறோம்ல, அதுதான் டு லிமிட் த ஸ்பீட் ஆஃப் மோட்டார். பிரேக் அப்ளை பண்ணுறோம், அந்த டயத்தில் எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னா அந்த மோட்டரோட ஸ்பீடை வந்து லிமிட் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணுறோம். அதுதான் என்னது பிரேக்கிங் டார்க். ஃபஸ்ட்டு இந்த 4 குவாட்ரண்ட்ஸ் எப்படி வரும்னா, இதான் இந்த 4 குவாட்ரண்ட்ஸ். ஒய் ஆக்சிஸில் ஒமேகா, எக்ஸ் ஆக்சிஸில் டார்க். ஓகே, இதில் இஃப் போத் ஒமேகா, அதாவது போத் ஸ்பீட் அண்ட் டார்க் ஆர் ஹேவிங் சேம் டைரக்ஷன், சேம் சைன் அப்படின்னா அது வந்து மோட்டரிங். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனில் இருந்ததுன்னா அது வந்து பிரேக்கிங். ஃபார் மோட்டரிங் அப்படின்னா ஒமேகா, அதாவது ஸ்பீட் அண்ட் டார்க், இது ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பிரேக்கிங். எந்த ஜோனில் பிரேக்கிங் அப்படின்னா ஒமேகா டி, இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் அதுதான் என்னது பிரேக்கிங். இங்கே கவனிங்க, இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இங்கே வந்து சென்டரில் 0, இந்த சைடு பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், மேலே பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ். தேர்ஃபோர் இந்த குவாட்ரண்ட்டில் ஒமேகா அண்ட் டார்க் போத் ஆர் பாசிட்டிவ். ஓகே, செகண்ட் குவாட்ரண்ட்டில் டார்க் வந்து இந்த சைடு நெகட்டிவ் வரும், ஸ்பீடு மட்டும்தான் பாசிட்டிவ். தேர்ஃபோர் ஒமேகா இஸ் பாசிட்டிவ், டார்க் இஸ் நெகட்டிவ். இங்கே டார்க் ஒமேகா போத் ஆர் நெகட்டிவ் ஹியர். ஒமேகா நெகட்டிவ், டார்க் இஸ் ஆல்சோ நெகட்டிவ் ஹியர். நெக்ஸ்ட் இங்கே டார்க் வந்து பாசிட்டிவ், ஸ்பீடு மட்டும்தான் நெகட்டிவ். ஒமேகா இஸ் நெகட்டிவ், இஸ் பாசிட்டிவ். ஓகே, இப்போ எந்த இடத்துல மோட்டரிங் ஆக்ஷன் வரும் அப்படின்னா ஒமேகா டி, அதாவது ஸ்பீட் டார்க் இது ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் மோட்டரிங் ஆக்ஷன். எங்கே சேம் டைரக்ஷன், இங்கே வந்து டிஃப்ரெண்ட், இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது, இங்கே நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இருக்குது, இங்கே எப்படி இருக்குது ரெண்டுமே பாசிட்டிவ். தேர்ஃபோர் இது என்னது மோட்டரிங் ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் திஸ் குவாட்ரண்ட். நெக்ஸ்ட்டு வேறு எங்கே சேம் டைரக்ஷன், இது ரெண்டுமே நெகட்டிவ், அப்போவுமே இது சேம் டைரக்ஷனில் தான் இருக்குது. தேர்ஃபோர் இங்கேயும் மோட்டரிங். அப்புறம் பிரேக்கிங் ஆப்ரேஷன் எங்கே வரும்னா ஒமேகா டியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இங்கே ஒமேகா வந்து நெகட்டிவில் இருக்குது, டார்க் வந்து பாசிட்டிவில் இருக்குது. தேர்ஃபோர் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும் பிரேக்கிங். இங்கேயும் அப்படி தான், இங்கே இது பாசிட்டிவ், ஸ்பீடு பாசிட்டிவ், டார்க் நெகட்டிவ். தேர்ஃபோர் இங்கேயும் பிரேக்கிங். இப்போ ஒமேகா எங்கேயெல்லாம் பாசிட்டிவ்னா என்னது, இட் ரொட்டேட்ஸ் அட் ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஒமேகா நெகட்டிவ், ஸ்பீடு நெகட்டிவ் அப்படின்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. இப்போ ஒமேகா எது பாசிட்டிவ், இந்த அப்பர் டைரக்ஷன் ஃபுல்லாக பாசிட்டிவ். தேர்ஃபோர் இது ஃபுல்லாகவே ஃபார்வேர்டு மோட்டரிங்.
அதே மாதிரி இங்கேயும் பாசிட்டிவ், ஒமேகா பாசிட்டிவ், தேர்ஃபோர் ஃபார்வர்ட் பிரேக்கிங். நெக்ஸ்ட் இங்கே வந்து ரிவர்ஸ், ஒமேகா வந்து இது ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஸ்பீடு, தேர்ஃபோர் இங்கே என்னது நெகட்டிவ் பிரேக்கிங், இங்கே நெகட்டிவ் மோட்டரிங். இப்படி தான் வரும் இந்த கொஷின். இது வந்து இன்னும் கொஷின் கம்ப்ளீட் ஆகலை. இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கணும். எப்படின்னா என்னதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாய்ஸ்ட், இந்த அதாவது புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. in this hoist, one end it has a counterweight, and in another end it has a cage. அதாவது இந்த லிஃப்ட் கிரெயின்லாம், இந்த அப்பார்ட்மெண்ட், அதாவது 10 ஃப்ளோர் பில்டிங்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் கீழேருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை டாப் ஃப்ளோருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி லிஃப்ட், இந்த கிரெயின்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அது. ஓகே, இதில் இந்த கவுண்டர் வெயிட், இந்த இன் திஸ் கேஜ் சம்டைம் இட் மே பி லோடட் ஆர் அன்லோடட் கேஜ். இது எப்படி டயக்ராமில் மென்ஷன் பண்ணுறோன்னா, first one is counterweight, it is counterweight, and next it is loaded gauge. It is unloaded gauge. ஸோ இது வந்து லோடட், இதில் வந்து நிறையா மெட்டீரியல்ஸ் வச்சுருப்பாங்க, தேர்ஃபோர் இதோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே அன்லோடட்னால இதோட வெயிட் கம்மியாக இருக்கும். கவுண்டர் வெயிட், இந்த மூணுக்குமே வெயிட் கம்பேரிசன் எப்படி சொல்கிறோன்னா, வெயிட் ஆஃப், இதில் மூணுலேயுமே எது அதிகமான வெயிட் இருக்குன்னா லோடட் கேஜில் தான் அதிகமான வெயிட் இருக்கும். தேர்ஃபோர் லெட் மீ ரைட் அகைன் ஹியர், இட்ஸ் அவர் அசம்ஷன், அதாவது லோடட் கேஜ் தான் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட்ரியாக எதோட வெயிட் அதிகமாக இருக்குன்னா இந்த கவுண்டர் வெயிட். அப்புறம் எது ரொம்ப லீஸ்ட் வெயிட் அப்படின்னா எம்டி கேஜ். இதுதான் வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது இந்த எம்டி கேஜ், அதாவது எம்டி கேஜ் ஆர் அன்லோடட் கேஜ். ஓகே, ஃபஸ்ட்டு வெயிட் அதிகமாக உள்ளது லோடட், செகண்டாக கவுண்டர் வெயிட், அப்புறம் லாஸ்ட்டாக லீஸ்ட் வெயிட் எதில் உள்ளதுன்னா இந்த அன்லோடட் கேஜ் ஆர் எம்டி கேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு லிசன், இதுதான் இந்த 4 குவாட்ரண்ட் ஆப்ரேஷன். இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் போத் ஸ்பீட் அண்ட் டார்க் ரெண்டுமே என்னது பாசிட்டிவ். தேர்ஃபோர் ஸ்பீடு எந்த மாதிரி ஆக்ட் ஆகும்னா இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா பாசிட்டிவ். தேர்ஃபோர் போத் ஸ்பீடும் டார்க்கும் பாசிட்டிவ். இங்கே ஸ்பீடு மட்டும் பாசிட்டிவ், டார்க் வந்து நெகட்டிவ். தேர்ஃபோர் ஸ்பீடு எப்படி வரும், இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் பாசிட்டிவ்ன்றதுனால வரும், டார்க் வந்து நெகட்டிவ் ஆக்ட் ஆகும். தேர்ஃபோர் இந்த மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷன் கிளாக் வைஸ். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஸ்பீடு டார்க் ரெண்டுமே என்னது ஆப்போசிட், ரெண்டுமே நெகட்டிவ். தேர்ஃபோர் ரெண்டுமே கிளாக் வைஸ், ஒமேகா டி. நெக்ஸ்ட் இங்கே டார்க் மட்டும் பாசிட்டிவ், ஒமேகா நெகட்டிவ். இதில் எங்கே மோட்டரிங் பிரேக்கிங் கண்டிஷன் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ரெண்டுமே வந்து இது ஃபுல்லாகவே ஃபார்வர்ட் டைரெக்ஷன், ஏன்னா ஸ்பீடு வந்து பாசிட்டிவ். தேர்ஃபோர் இது ரெண்டும் ஃபார்வேர்டு. இந்த ரெண்டு கேசஸ் வந்து ரிவர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் எங்கே மோட்டரிங் வரும், எங்கே பிரேக்கிங் வரும்னா, லாஸ்ட் கேஸை வச்சு ஈஸியாக சொல்லலாம், பட் இங்கே நீங்கள் லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இதில் இந்த மாதிரி இருந்ததுன்னா எங்கே வந்து ஸ்பீடு அதிகமாக, எதோட வெயிட் வந்து அதிகம் அப்படின்னா, இது வந்து லோடட் கேஜ்.
இந்த சிம்பிள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது லோடட் கேஜ், இங்கே கவுண்டர் வெயிட். தேர்ஃபோர் இதோட நேச்சராக அதில் டைரக்ஷன் எப்படி இருக்கும், இப்படி தான் மூவ் ஆகும். ஏன்னா பிகாஸ் டியூ டு கிராவிட்டி. இப்போ டார்க் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது, இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இப்போ லோடு வந்து இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ டு ஓவர் கம் த லோட் ஆஃப் மோட்டார், அப்போ லோடு இந்த இதில் ஆக்ட் ஆனால் டார்க் வந்து இதை ஓவர் கம் பண்ணுறதுனால ஆப்போசிட் டைரெக்ஷன் வருது. அப்படி இருந்தால் என்ன சொல்லியிருந்தோம், டு ஓவர் கம் த லோட் ஆஃப் மோட்டர்னால் அது வந்து மோட்டரிங் டார்க். தேர்ஃபோர் இது வந்து ஃபார்வேர்டு மோட்டரிங். நெக்ஸ்ட்டு கேஸில் செகண்ட் குவாட்ரண்ட் வாங்க. இங்கே நார்மலாக லோடு எங்கே ஆக்ட் ஆகும், இது வந்து கவுண்டர் வெயிட், இது எம்டி கேஜ். சரியா? இப்போ இதில் ரெண்டில் இதுதான் கவுண்டர் வெயிட், இது எம்டி கேஜ். இப்போ எதோட வெயிட் அதிகம், கவுண்டர் வெயிட்டோட இதுதான் அதிகம். அப்போ கவுண்டர் வெயிட்னா இது எந்த டைரெக்ஷனில் நார்மலாக லோடு ஆக்ட் ஆகும், இந்த டைரெக்ஷன். ஏன்னா இதோட வெயிட் அதிகன்றதுனால இது டவுன்வர்டில் இருக்கும், இந்த எம்டி கேஜ் வந்து அப்வர்ட் மோஷனில் இருக்கும். ஓகே, இப்போ ஆக்சுவலாக லோடு இந்த மாதிரி வருது, இதை ஸ்பீடை லிமிட் பண்ணுறதுக்காக இதை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ அதாவது இங்கே வந்து ரெண்டுமே சேம், இங்கே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிறதுனால இது என்னது, பிரேக்கிங் டு லிமிட் த ஸ்பீட் ஆஃப் த மோட்டார். அப்படின்னு என்ன சொல்லியிருந்தோம், பிரேக்கிங் டார்க் டு லிமிட் த மோட்டர் ஸ்பீட். நெக்ஸ்ட்டு தேர்ட் குவாட்ரண்ட்டில் இப்போ நார்மலாக எந்த பக்கம் ஆக்ட் ஆகும், இப்போவும் இதே டைரெக்ஷன். ஏன்னா இது எம்டி கேஜ், இதோட வெயிட் அதிகம், இப்போ இப்படி தான் ஆக்ட் ஆகுது. பட் மோட்டரிங் டார்க் எப்படி இருக்குது, மோட்டரிங் டார்க் இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆனால் ஆக்சுவலாக லோடு வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்குது, மோட்டரிங் டார்க் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், டு ஓவர் கம் த ஸ்பீட் ஆஃப் டு ஓவர் கம் த லோட் ஆஃப் மோட்டர். இப்போ என்ன வரும், இது வந்து மோட்டரிங் ஆக்ஷன். தேர்ஃபோர் ரிவர்ஸ் மோட்டரிங். இங்கே நார்மலாக இங்கே இருக்கும், லோடடு கேஜுக்கு தான் வெயிட் அதிகம், தேர்ஃபோர் இந்த டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். இங்கே என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலாக இந்த சைடு தான் மூவ் ஆகும். இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே டார்க் வந்து இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ இங்கே என்ன கண்டிஷன், டு லிமிட் த ஸ்பீட் ஆஃப் மோட்டார். தேர்ஃபோர் இது வந்து ரிவர்ஸ் பிரேக்கிங். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம், நெகட்டிவ் மோட்டரிங் நெகட்டிவ் பிரேக்கிங் சொல்லியிருந்தோம். அது அப்படியும் சொல்லலாம், ரிவர்ஸ் மோட்டரிங் ரிவர்ஸ் பிரேக்கிங் அப்படியும் இதில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட். இதுதான் என்னது 4 குவாட்ரண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் ட்ரைவ்ஸ். இல்லைன்னா கொஷினில் மல்டி குவாட்ரண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் ட்ரைவ்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எல்லா யூனிவர்சிட்டி கொஷின்ஸ்லையும் இது ரிப்பீட் ஆகும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்டடி திஸ் கொஸ்டின். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ.